கை கால் வலி எடுக்கும், நடக்கும்போது கீழே விழுகிற மாதிரி இருக்கும், முதுகு தண்டுவடம் வளைய கீழே உட்காந்துருக்காங்க, சமணம் போட்டு உட்காந்துருக்காங்கன்னா அவங்க எந்திரிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா முன்கைகள் அப்படியே வச்சு கையோட சப்போர்ட் மூலமாக அப்படியே எந்திரிச்சு வாய் லிப்ஸ் ஒழுங்காக மூட முடியாது, அதனால ஒரு சைடாக இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் சாப்பிடும் போதோ இல்லை சிரிக்கும் போதோ. இப்படியே ஒவ்வொரு மசிலும் அப்படியே பலவீனம் அடைச்சிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா நாளடைவில் அவங்களால அவங்களோட அந்த டெய்லி ஒர்க்கே செய்ய முடியாது. 3rd பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்குள்ளேயே இவங்களுக்கு சிம்டம்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. இது குழந்தைங்களை தான் அதிகமாக பாதிக்குது. அதுவும் ஆண் குழந்தைகள் மரபு ரீதியாக வர்றதுனால ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் வித்யா பேசுகிறேன். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதிகமாக கேள்விப்படாத மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது ஒரு தசை சிதைவு நோய். ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒருக்காவும் நம்ம உடம்புல புதுசாக செல்கள் உருவாகும், ரிப்பேர் ஒர்க் நடக்கும், மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த புதுசாக செல்கள் உருவாகிறது கம்மியாயிரும். யூஸ்வலாக மசில்ஸை கட்டமைக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரோஃபின் அப்படிங்கிற புரோட்டீன் புரதம் குறைஞ்சு போகிறதுனால இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா தசைகள் ரொம்ப பலவீனம் அடைய ஆரம்பிக்குது. அடுத்தது தசைகள் சுருங்க ஆரம்பிக்குது. அதைத்தான் நம்ம தசை சிதைவு நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதோட அறிகுறிகள் நம்ம எப்படி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா இனிஷியலாக நம்மளுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். கால்கள் மசில்களோட பலவீனங்கள் இருக்கிறதுனால நம்ம நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், கை கால் வலி எடுக்கும், நடக்கும்போது கீழே விழுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது கை மசில்களோட பலவீனம் ஆகிறதுனால கை மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிரும். இடுப்பெலும்பு பகுதி பாதிக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா முதுகு தண்டுவடம் வளைய ஆரம்பிச்சு ஸ்கோலியோசின்னு சொல்லிங்கிற அந்த முதுகு தண்டுவடம் வளைய ஆரம்பிச்சிருதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கிற மசில்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது நம்மளால் கண்களை ஒழுங்காக மூட முடியாது, வாயும் ஒழுங்காக மூட முடியாது. இப்படியே ஒவ்வொரு மசிலும் அப்படியே பலவீனம் அடைச்சிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா நாளடைவில் அவங்களால அவங்களோட அந்த டெய்லி ஒர்க்கே செய்ய முடியாது, இன்னொருத்தவங்களோட உதவியால் தான் செய்ய முடியும். அதனால தான் அடுத்தது அவங்களோட ஒர்க்குக்காக அவங்க வீல் சேருக்கு போகிறாங்க. அப்படியே கிராஜுவலாக ஒவ்வொரு மசில்ஸாக பாதிக்கப்பட்டு வருது. இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு மரபணு சார்ந்த நோய் தான், குரோமோசோம் லிங்க்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினாக ஆண்களை தான் அதிகமாக பாதிக்குது, பெண்களை பாதிக்கலை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெண்கள் ரிசர்வாயராக இருக்கிறனால அவங்களுக்கு சிம்டம்ஸ் வெளிப்படுறதில்ல. ஆண்கள் வெளிப்படும் போது ஆண்களோட பாதிப்பு அதிகமாக இருக்குது. டிஎன்ஏ ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்கும்போது அதுதான் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு, நம்மளுக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இருக்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அடுத்தது இது அதிகமாக பாதிக்குதா, எவ்வளோ தூரம் நம்ம மசில்ஸ் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த சிபிகே டெஸ்ட் மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதில் நிறைய வகைகள் இருக்குது. மெயினாக காமனாக இருக்கிற வகைகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். குழந்தைங்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய இந்த டிஷ்யன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். குழந்தைங்களோட அந்த 3 வயசு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஃபஸ்ட்டு 3rd பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்குள்ளேயே இவங்களுக்கு சிம்டம்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க கீழே உட்காரும்போது எந்திரிக்கிறதுல ரொம்ப சிரமமாக இருப்பாங்க. கோவர் சைன் பாசிட்டிவாக இருக்கும். என்ன கோவர் சைன் அப்படின்னா இப்போ கீழே உட்காந்துருக்காங்க, சமணம் போட்டு உட்காந்துருக்காங்கன்னா அவங்க எந்திரிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா முன்கைகள் அப்படியே வச்சு கையோட சப்போர்ட் மூலமாக அப்படியே எந்திரிச்சு 4 காலில் நிற்கிற மாதிரி நின்று அடுத்தது கையை கொண்டு போய் முட்டி மேலே வச்சு அப்படியே கிராஜுவலாக எந்திரிப்பாங்க. இப்போ நார்மலாக நம்ம எந்திரிக்கிறதுக்கும் கையோட சப்போர்ட்டில் எந்திரிக்கிறது தான் கோவர் சைன். இது பாசிட்டிவாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ ஏதாவது ப்ரீகேஜியில் கொண்டு போய் விடுறோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு சொல்லுவாங்க உங்கள் குழந்தை அடிக்கடி கை கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஓடும்போது அடிக்கடி விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஏறி இறங்குறதுல ஒரு சிரமம் அவங்களுக்கு இருக்கும். அடுத்தது என்ன ஆகுனா கெண்டைக்கால் பகுதி ரொம்ப வீங்கி தடிச்சு போயிருக்கும், காஃப் மசில் தடிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்ட்ரோஃபின் புரதம் உருவாகாதனால ரொம்ப கேப் ஆயிரும் 2 மசில்ஸ்க்கு இடையில. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஃபேட் ரீப்ளேஸ் ஆகிறதுனால அந்த இடம் ரொம்ப ஹார்டாக வீங்கின மாதிரி நம்மளுக்கு தெரியும். இது ஒரு வெரைட்டி. இது குழந்தைங்களை தான் அதிகமாக பாதிக்குது. அதுவும் ஆண் குழந்தைகள் மரபு ரீதியாக வர்றதுனால ஆண் குழந்தைகளை அதிகமாக பாதிக்கப்படுது. அடுத்தது பெக்கர் டிஸ்ட்ரோஃபி. பெக்கர் டிஸ்ட்ரோஃபி 20 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்செட் ஆகுது. இதில் டிஸ்ட்ரோஃபின் புரதம் கொஞ்சம் அளவு முழுமையாகவே குறையாமல் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். அதனால் இவங்களுக்கு சிம்டமோட சிவியாரிட்டி கொஞ்சம் ரொம்ப பழைய டிஷ்ஷன் அளவுக்கு சிவியராக இருக்காது. லிம்கிரிடில் இதில் என்னாகும் அப்படின்னா மெயினாக இடுப்பெலும்பு பகுதி அஃபெக்ட் ஆகிறதுனால
பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டாண்டிங்க்கு இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு வர்றதுனால இல்லை முதுகெலும்பு வளைஞ்சு லார்டோசிஸ் வரலாம், விங்கிங் ஆஃப் ஸ்கேப்புலா வரலாம். அதாவது முதுகெலும்பில் இருக்கிற அந்த மசில்ஸ் வந்து அப்படியே குறைஞ்சி போய் அது தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபேஷியோ ஹியூமரல் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியில் என்ன ஆகும்னா முகத்தில் இருக்கிற ஃபேஷியல் மசில்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால மெயினாக வந்து கண்ணோட இமை வந்து அவங்களால மூட முடியாது. இப்போ ட்ரைனஸ் ஆஃப் ஐ இருக்கும். அப்படின்னா கண் வந்து மூட முடியாமல் இருந்துகிட்டே இருக்கும்போது கண் எப்போவுமே ட்ரையாகவே இருந்துகிட்டே இருக்கும். வாய் வந்து லிப்ஸ் வந்து ஒழுங்காக மூட முடியாததுனால ஒரு சைடாக இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். சாப்பிடும் போதோ இல்லை சிரிக்கும் போதோ நம்மளுக்கு அது வந்து நல்லா தெரியும். அப்புறம் மயோட்டோனிக் டிஸ்ட்ரோஃபியில் வந்து கைகள்லாம் வந்து அப்படியே ஸ்டிஃப்னஸ் ஆகிரும், கண்ட்ராக்ஷன் பொசிஷன்லேயே இருக்கும், ரிலாக்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ இதில் இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. ஹோமியோபதி வந்து இதில் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹோமியோ மெடிசன்ஸ் வந்து ஜெனட்டிக் பேஸ்டு. இந்த மாத்திரைகள் கொடுக்கும்போது ஜெனட்டிக்காக வரக்கூடிய வியாதிகளும் சரியாகுது. இது எப்படி சரியாகுதுங்கிறத நாங்கள் கண் கூட தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 2 வருடங்களாக மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிக்கான மெடிக்கல் கேம்ப் வந்து ஈரோட்டில் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ குறிப்பிட்ட எல்லாமே என்னென்ன மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி வெரைட்டி இருக்கோ அவங்களையெல்லாம் வச்சு நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வருது. சிபிகே லெவல் குறையுது, அவங்களோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறத வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் ஹோமியோபதியில் இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்லைனா இதுக்கான ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஃபிசியோதெரப்பி பண்ண சொல்லுவாங்க. மசில்ஸ் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ண சொல்லுவாங்க. இல்லைனா நம்ம கொஞ்சம் அதிகமாக பணம் செலவு பண்ணி ஸ்டெம் செல்ஸ் இது மாதிரி தான் போகணும். ஸோ அந்த மாதிரி வசதி இல்லாதவங்க எல்லாம் நம்ம இந்த மாதிரி இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஹெல்ப்பை கொடுக்குது. ஜென்ரலாக இதுக்கான என்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீச்சல் பயிற்சி வந்து செய்யலாம். அது பண்ணும்போது நம்ம ஸ்விம்மிங் பண்ணும்போது வந்துட்டு எல்லா மசில்ஸும் இயக்கத்தில் இருக்கும்போது இது வந்து அதிகமாக சிவியர் ஆகாது. இப்போ நம்ம எப்படி இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த வீடியோ எதுக்காகனா ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக தான் பண்ணோம். ஏன்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் அதுக்கு இது மாதிரியான ஹோமியோபதியில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குதாங்கிறதும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அதை பற்றின ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவை பண்ணியிருக்கோம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.